வெல்கம் பேக். ரீசெண்டாக கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை பாத்திரங்களை என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி சுத்தம் பண்ணி வச்சாலும் ஸோ அந்த செகண்ட் மட்டும்தான் ரொம்ப பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது, ஆனால் சீக்கிரமாகவே கருத்து போயிடுது. ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வாட்ஸ்அப் என்கொயரிலையும் ஒரு சிலர் இந்த ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இன்றைக்கி நம்ம அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாகவே நம்ம பூஜை பாத்திரங்களை எந்த மெத்தடில் வேணால் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம். சில நேரங்களில் நம்ம உப்பு தண்ணி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக கருத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பொருள் நீங்கள் பயன்படுத்தி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்களா ஒரு வீடியோ, அதாவது சபீனாவும் இந்த பீதாம்பரி பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியது தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் போட்டிருக்கிறத கொஞ்சமாக எடுத்து போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணி வச்சுட்டா நல்லா பளபளன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தானே. அதனால் இப்போ நான் இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதுவும் கேட்பீங்க இது என்ன பவுடர் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கூட நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்பயும் போல் அந்த பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் தெரியும், அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் கருத்து போகிறதுக்கு அந்த காற்றோட தன்மையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி அதிக உப்பு கலந்த தண்ணியாக இருந்தாலும் ஸோ அதில் நம்ம வாஷ் பண்ணி வைக்கும் போதும் இது கருத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக நான் வேறு எந்த பொருளையுமே சேர்த்தலை. அதாவது லெமனோ இல்லை வேறு லிக்விடில் இருக்கிறது, நம்ம விம் லிக்விடில் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் நான் எதுவுமே பயன்படுத்தலை. வெறும் நான் மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடர் மட்டும் தான் வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது அடுத்து நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பூஜை பாத்திரங்களை எப்போ சுத்தம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு சுத்தமாக அந்த ஈரப்பதத்தை எல்லாமே தொடச்சி எடுத்துருங்க. ஸோ தண்ணி அது மேலே பட்டுட்டு இருந்தாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அது சொன்னேன் இல்லைங்களா, உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா அங்கங்கே புள்ளியாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் சுத்தப்படுத்தி வச்சாலுமே துடைக்காமல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு காட்டன் துணியை வச்சு அந்த தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் பளபளன்னு இருக்கும். இனி அடுத்து இப்போது மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, நம்ம தேய்ச்சி வச்ச பாத்திரங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் போல் கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விபூதி தான். ஸோ நம்ம விபூதியை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி தொடச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பளபளப்பு தன்மையை கொடுக்கும். நம்ம என்ன தான் அந்த பவுடர்லாம் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் விபூதி வச்சு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கருப்பாக அந்த மை போல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், பூஜை பாத்திரங்கள் எல்லாமே புதுசு போல் உங்களுக்கு ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இப்போ பாருங்கள், நான் விபூதி வச்சு தான் தொடச்சி எடுத்திருக்கேன். முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஆனால் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதே போல் தான் நீங்கள் காமாட்சி அம்மா விளக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்குன்னு எது பயன்படுத்தியிருந்தாலும் அதுலேயும் கடைசியாக இந்த மாதிரி நீங்கள் விபூதி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ என் கையை நீங்கள் இப்போயே நோட் பண்ணலாம். நான் இது இதுக்கு முன்னாடியே சுத்தமாக அந்த பவுடரை போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பான அந்த கலர் பாருங்கள் வருது. ஸோ இந்த போல் நல்லா தொடச்சி எடுக்கும்போது விளக்கு இன்னும் நல்லா ஷைனிங் லுக்கு கொடுக்கும், நல்லா புதுசு போல் இருக்கும். மெயினாக இது மறுபடியும் சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த விபூதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பித்தளைக்கு மட்டும் இல்லை, வெள்ளி பொருட்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களை விட சிறந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த விபூதி தான். விபூதியை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வெள்ளி பொருள் இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ எல்லா பூஜை பாத்திரங்களையுமே இப்போ நான் விபூதி வச்சு தொடச்சி எடுத்திருக்கேன். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் ஃபார் ஃப்ரெண்ட்ஸும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து கஷ்டப்பட்டு தேய்ச்சி வச்ச பூஜை பாத்திரம் சீக்கிரம் கருத்து போகுது அப்படிங்கிற அந்த கவலை வேணாம். இந்த ஒரு சின்ன ட்ரிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இனி வந்து கருத்து போகாமல் இருக்கும். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாரம் போல அதே அந்த பளபளப்போடு இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்த்து மற்றவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தா இந்த சிம்பிளான டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு என்ன ஐடியாஸ் உங்களுக்கு தேவை, என்ன ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.